தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக எம்பி மாணிக்கம் தாக்கூர் நேற்று கையெழுத்திட்டு பொறுப்பேற்றுக் கொண்டார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் புதிய தலைவராக மாணிக்கம் தாக்கூர் எம்பி நியமிக்கப்பட்டார். ஏற்கனவே தலைவராக இருந்த செல்வ பெருந்தகை மாற்றப்பட்டு இவரது நியமனம் நடைபெற்றது. இந்த நிலையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக மாணிக்கம் தாக்கூர் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் முன்னாள் தலைவர் செல்வ பெருந்தகை தனது பொறுப்புகளை மாணிக்கம் தாக்கூரிடம் ஒப்படைத்தார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் முன்னாள் தலைவர்கள் செல்வ பெருந்தகை, KS அழகிரி, திருநாவுக்கரசு உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் பங்கேற்றனர். மேலும் காங்கிரஸ் அமைச்சர்களான ராஜேஷ்குமார், விஸ்வநாதன், நீலகிரி மாவட்ட பொறுப்பாளரும் மாநில பொதுச் செயலாளருமான கார்த்திக் தங்கபாலு, பிரவீன் சக்கரவர்த்தி, JM அருண், சுதா ராமகிருஷ்ணன், கோபி பழனியப்பன், டாக்டர் ஜெயக்குமார், கிறிஸ்டோபர் திலக், மயூரா ஜெயக்குமார், டாக்டர் செல்லக்குமார், கிருஷ்ணசாமி, MLA தாரகேஸ் கதர்பட் மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர்கள், முன்னாள் மத்திய அமைச்சர்கள், இந்நாள் முன்னாள் செயலாளர்கள், மூத்த காங்கிரஸ் நிர்வாகிகள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட தலைவர்கள், மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மத்தியில் ஐயா அவர்கள் தலைவராக இருக்கும்போது மத்தியில் ஆட்சியில் இருந்தோம். இங்கே ஒரு கூட்டணி ஆட்சிக்கு நம்ம சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நம்மளால் ஒரு கூட்டணி ஆட்சி நடந்துக்கிட்டு இருந்துச்சு 2006 2000 அப்படிப்பட்ட மிகப்பெரிய தலைவர்கள். அவர்களை பொறுத்த மட்டும் அவர்களுடைய சேவை அந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சியை காப்பதற்காகவும் காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்களை உத்வேகப்படுத்துகிற 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால் அது பல பேருக்கு வரலாறு தெரியாமல் இருக்கும். அதனால் நான் இப்போ இளைஞர் காங்கிரஸில் இருந்தேன். அதனால் அந்த மாற்றங்கள் ஐயா கிருஷ்ணசாமி அவர்களுக்கு பின்னால் அருமைக்குரிய அண்ணன் திருநாவுக்கரசர் அண்ணன் அவர்கள் தலைவராக போதும் சரி, அதுக்கு நடுவில் பெரியவர் KVT ஆனாங்க. அவர் இன்றைக்கி வரல. அதனால் அவரோட வரலாறை விட்டுருவோம். இன்றைக்கி இவரும் அண்ணன் திருநாவுக்கரசர் அண்ணனுடைய வரலாறு, அவருடைய சேவை என்பது ஒரு பொறுப்பேற்றவுடன் தாயுள்ளத்தோடு எல்லோரையும் அரவணைத்து செல்ல வேண்டும். ஒரு பொறுப்பு இருக்கிறது என்றால் அதை ஒருவருக்குத்தான் கொடுக்க முடியும். இன்னொருக்கு கிடைக்கவில்லை என்றால் அது சங்கடம் வரத்தான் செய்யும். இது யதார்த்தம் என்ற நியாயத்தை நான் உணர்ந்தவன். குறிப்பாக ஒரு மனநிறைவோடு பணியாற்றிய நாட்களை நான் இன்னும் நினைவு கூர்ந்து பார்க்கிறேன். ஒரு பணியை கொடுத்து விட்டார்கள். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி கொடுக்கின்ற அழைப்புகள், அறிவிப்புகள், இதை நிறைவேற்ற வேண்டும் என்று இல்லாமல் ஒரு மாற்று சிந்தனையில் நம்முடைய நிர்வாகத்தை சீரமைக்க வேண்டும், இன்னும் வலிமை பெற வேண்டும், அடுத்தது யார் பொறுப்பேற்க வந்தாலும் அவர்கள் பயணம் செய்வதற்கு மிகவும் இது whatever cadre of Tamil Nadu thinks, whatever cadre of Tamil Nadu wishes, it's come true. When I came 1 year back, our cadre said we want power sharing. It started with power sharing, and today whatever our cadre wanted, today we have 2 ministers after 60 years sitting here. It is only because of our cadre wishes. தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் மாணவர் காங்கிரஸ் அமைப்பு, இளைஞர் காங்கிரஸ் அமைப்பு, இப்படி அனைத்து அமைப்புகளிலும் கடைநிலை தொண்டர்களுடைய செயல்பாடை பற்றி நன்றாக தெரிந்து வைத்திருக்கின்ற, காங்கிரஸ் கட்சியினுடைய அமைப்பை நன்றாக தெரிந்து வைத்திருக்கின்ற மதிப்பிற்குரிய மாணிக்கம் தாக்கூர் அவர்களை இன்றைக்கு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி, தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இன்றைக்கு தந்திருக்கிறது.